போயிட்டு இருக்கிறோம்னா திருச்செங்கோடு மலைங்க அர்த்தநாரீஸ்வரர் சிவன் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். எங்கேருந்து வந்தோம் பார்த்தீங்கன்னா எடப்பாடியிலேருந்து திருச்செங்கோடுங்க. இங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்ரு. அவ்வளோதான், பக்கமாக வந்தாச்சு திருச்செங்கோடு மலை தெரியுதுங்களா. அர்த்தநாரீஸ்வரன் மலை கோயில் நுழைவாயில். இது பார்த்தீங்கன்னா அடிவாரம் போகிற வழி. பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோன்னா அடிவாரத்தில் போய் சாமி கும்பலான்னு சொல்லி வந்திருக்கோம். இப்போ பார்த்தோன்னா அடிவாரம் கோயிலுக்கு பார்க்க போகிறோம். அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா முருகன் கோயில் இருக்குது. அங்கே சாமி கும்பிட்டு அப்படியே நம்ம இப்போ ஸ்டெப் வழியாக ஏற போகிறோம். இங்கே படிக்கட்டு பார்த்தீங்கன்னா 1200 படிக்கட்டு இருக்குதுங்க. அதுலேயும் 60ஆம் படிக்கட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு படிக்கட்டு. அங்கே நம்ம வேணுனதெல்லாம் நிறைவேறும். நம்ம பார்த்தோன்னா அடிவாரத்தில் அப்படியே ஸ்டெப்பு மேலே ஏறிட்டு இருக்கோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா திருக்காலத்தின் அடிகளார் மடங்க. நந்தி சிலை பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. நான் இதுக்கு வந்து வழிபாடு இங்கே தாங்க பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 60 அடி நாகர் சிலைங்க. இது பார்த்தீங்கன்னா எதனால் இங்கே வழிபடுறாங்கன்னா, நாகதோஷம் உள்ளவங்க இங்கே வந்து வழிபட்டால் நிவர்த்தியாகும்னு சொல்லிட்டு நிறைய பேர் இங்கே வந்து கும்பிட்றாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நீ இதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா இங்கேயே சமையல் செஞ்சு சாப்பிட்ற மாரியெல்லாம் இருக்குது. இங்கே என்னன்னா சமையல் பாத்திரங்கள், மளிகை பொருட்கள், தண்ணீர் கேன், அடுப்பு, சிலிண்டர் கிடைக்கும். இங்கே எல்லாமே இங்கே வந்து பொருள் வாங்கிட்டு நம்ம வந்து சமைக்கலாம். ஆடு, கோழியெல்லாம் இருக்கிற இடமா இருக்குது. நாகா இது இருக்குது. நாகரை வழிபட்டுட்டு அப்படியே கீழே இறங்கி வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா முருகர் இருப்பார். இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலை இருக்கும். நம்ம அடிவாரத்தில் வரப்போ விநாயகரையும் முருகரையும் தரிசனம் பண்ணிட்டு தாங்க மேலே ஏறணும். திருச்சி கரூர் இந்த மாதிரி போகிற ரோடு. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே மலைக்கு போக போகிறோம். இதோட கிலோமீட்ரு பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டருங்க மலை ஏறுறது. இங்கே பார்த்தீங்கன்னா டைமுக்கு பஸ் இருக்கும். நாங்கள் பார்த்தீங்கன்னா பைக்கில் போயிட்டுருக்கோம். அடிவாரம் அர்த்தநாரீஸ்வரர் அடிவாரம். என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா 2 வீலருக்கு 10 ரூபா, காருக்கு 20 ரூபாங்க. இங்கே டோக்கன் போட்டு மேலே ஏறணும். நம்ம பார்த்தீங்கன்னா அடிவாரத்துலேருந்து போயிட்டுருக்கோம். அடிவாரத்துலேருந்து போகிற ரூட்டே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது கோயிலுக்கு. நம்ம பார்த்தா இப்போ வந்துட்டோம் மேலே. இங்கே பார்த்தீங்கன்னா பஸ் இதுதாங்க. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு அடிவாரத்தில் இந்த பஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கும். குரங்கெல்லாம் அப்படியே ஹாயாக இருக்குதுங்க.
மேலேருந்து பார்க்கவே பயங்கரமாக இருக்குங்க வியூவு. திருச்செங்கோடு ஏரியா ஃபுல்லாகவே பயங்கரமாக தெரியும் இந்த மேலேருந்து பார்த்தாவே. நம்ம பார்த்தோன்னா இப்போ மேலே திருச்செங்கோடு மலைக்கு வந்தாச்சு. இப்போ பார்த்தோன்னா சாமி உள்ளே கும்பிட போகிறோம். அர்த்தநாரீஸ்வரன் கோயில் இதுதாங்க. பார்த்தீங்களா, இதுதாங்க இந்த சைடு ஃபுல்லாகவே கடை. என்னன்னா இங்கே வந்து சாமி கும்பிட்ற பொருள் எதாவது வாங்கணும்னா இங்கே வாங்கிட்டு இதுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டு வர வேண்டியதாங்க. என்ட்ரன்ஸ் இதுதாங்க. கோயிலோட சிறப்பு என்னன்னா, ஒரு சிலையில் பார்த்திங்கன்னா சிவனும் பார்வதியும் காட்சி தராரு. அதனால தாங்க வந்து பார்த்திங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர் கோயில்னு சொல்லப்படுது. இது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே 2 இடத்துல இருக்குது. ஒன்று திருவண்ணாமலையிலும், ஒன்று திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுங்க. இது 2 இடத்துல சிறப்பான ஒரு பூஜை நடங்க. அது என்றைக்குன்னா பௌர்ணமி, அமாவாசைங்க. பௌர்ணமி அன்னைக்கு பார்த்திங்கன்னா கிரிவலம் நிறைய நடப்பாங்க. கிரிவலம் இந்த வழியில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் என்ட்ரன்ஸு, ஸ்டெப்பு வழியோட என்ட்ரன்ஸு. நம்ம வந்து பைக்கில் வரப்போ பார்த்திங்கன்னா அந்த சைடு இருந்து வந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைடு ஸ்டெப் வழியாக வந்து பார்த்தனால இங்கேருந்து வீடியோ எடுக்கலான்னு வந்தோம். இதுதாங்க என்ட்ரன்ஸு அர்த்தநாரீஸ்வரன் கோயில். உள்ளே பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா சிவனும் பார்வையும் ஒரே சிலையில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு பாகமாக இருக்கும். இங்கே வந்து நம்ம கஷ்டம்னு சொல்லி வந்தால் எல்லாம் சரியாக இருங்க. என்னன்னா இந்த புதுசாக மேரேஜ் பண்ணுறவங்களாம் மேக்ஸிமம் வருவாங்க. ஏன்னா சிவனும் பார்வதி ஒரே சிலையில் இருக்கிறதுனால. பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எல்லாம் வியூவே பார்க்க பயங்கரமாக இருக்குது. இதுதாங்க ஸ்டெப்போட என்ட்ரன்ஸ் இதோடது. இங்கேருந்து உள்ளே போனோன்னா உள்ள சிவலிங்கம், சிவனும் பார்வதியில் உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். நடந்து வர பாதையில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பு வழியாக என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலை இருக்கும். இங்கே சாமி கும்பிட்டு உள்ளே தரிசனம் பண்ண போக வேண்டியதான். இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸு ஃபங்க்ஷன் டைம் வந்தீங்கன்னா இங்கே வந்து சாப்பாடெல்லாம் போடுவாங்க. இது ஒரு மண்டபம் மாதிரி. இது வந்து என்ட்ரன்ஸுங்க உள்ள. எங்கள் அம்மா வந்து ஃபஸ்ட்டு இங்கே தாங்க வண்டி அங்கே வந்து இந்த இடத்துலலாம் அந்த இடத்துல ஸ்டாண்டிங் போட்டு நம்ம அப்படியே கிளம்பியாச்சுங்க. நம்ம என்னென்னா கோயில் உள்ளே பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கக்கூடாது. எதனாலன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா கோயில் பல ஆயிரம் வருஷம் முன்னாடி இருந்தே இருக்குது. அதனால் கோயிலோட சிற்பமும் பயங்கரமாக செதுக்கப்படுது. அதனால் வீடியோ எடுக்கக்கூடாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஆனால் போகிற வழியில் இங்கே போகணுன்னா மேலே என்ட்ரன்ஸில் அங்கே கோயில் இருக்குது. பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் கிளம்பியாச்சு. கீழே அடிவாரம் போகலான்னு. ஓகேங்க, இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்க்க வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் கோயிலை பற்றி ஃபுல்லாக எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொன்னது ஏதாவது தப்பாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.